சார் இந்த கன்ஃபியூஷன் காமெடி ஜானர் இருக்குல்ல சார், இப்போ கலகலப்பில் எல்லாம் அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸில் வருமே, எல்லாரும் அங்கே இங்கே ஓடிட்டு இருப்பாங்க. கரெக்ட். பிரியதர்ஷன் சார் அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் இந்த படத்துக்கு இருக்கா? அதுவும் இருக்கு, சட்டையர் இருக்கு. டைரக்டர்கிட்ட தான் சொல்லணும். ஆஸ் அ ஃபிலிமா ஃபிலிமில் வர இந்த படத்தில் நான் என்ன பண்ணேன்னா, உங்களுக்கு எல்லாம் ஒரு சுச்சுவேஷனில் வந்து லைக் ஒரு சீரியஸான சுச்சுவேஷனில் வந்து சிரிப்பு வரும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு இந்த படத்தில் எல்லாருமே சீரியஸாக நடிச்சிட்டு இருப்போம். பட் ஆடியன்ஸ்க்கு வந்து அது உண்மையிலேயே ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் பார்த்துட்டிங்கன்னா பிரியதர்ஷன் சார் அந்த ஃபீல் கொடுப்பாரு, ஃபாசில் சார் அந்த ஃபீல் கொடுப்பாரு. ஃப்ரெண்ட்ஸில் சொல்லவே வேணாம், ஆணியே கொடுங்க வேணாம் அப்படிங்கிற ஒரு டைலாக் இது வரைக்கும் பயங்கரமாக ஃபேமஸாக இருக்குன்னா அது இங்கேருந்து ஒரு டைரக்டர் வந்து அந்த படைப்பு கொடுத்துருக்காரு. அண்ட் ஆல்சோ கொஞ்சம் இந்த படத்தில் ஒரு சென்சிட்டிவான விஷயமும் டச் பண்ணியிருக்காரு. எப்படி பரதன் சார் வந்து எப்படி தேவர் மகனில் எப்படி டச் பண்ணியிருப்பாரோ, ஸோ அந்த மாதிரி லைக் யூனோ வி சீன் அ லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ். அதில் டைரக்டர் வந்து கிரியேட்டிவாக யாரோட மனசும் புண்படாமல் ஒரு ஹாப்பியாக. அண்ட் ஆப்வியஸ்லி நான் நிறைய மலையாளம் ஃபிலிம்ஸ் பார்த்ததில்ல, ஒரு சீரியஸ் சுச்சுவேஷனில் வந்து அது ஒரு சட்டையர் ஒன்று இருக்கும். அது நம்ம அதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஒரு சீரியஸ் சுச்சுவேஷனில் ஒரு காமெடி நடக்குது, ஒரு காமெடி சுச்சுவேஷனில் ஒரு சீரியஸ் விஷயம் நடக்கிறது. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ், அப்புறம் அந்த ஸ்லாப்ஸ்டிக், அந்த இதெல்லாம் ஸ்லாப்ஸ்டிக் விஷயங்கள்லாம் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. அண்ட் ஒரு நாவல்ட்டி இருக்குது இந்த ஃபிலிமில். ஸோ ஐம் ஷுர் இந்த காமெடி ரைட்டிங்கில் இப்போ வந்து லாஜிக் ஆடியன்ஸ் கேட்குறாங்க. பண்றப்போ காதல படத்துல எல்லாம் பெருசாக லாஜிக்கெல்லாம் இருக்க வேண்டாம், ஆனால் நாம் அதை ரசிச்சிருப்போம். ஆனால் இப்போ ஏன் இது நடக்குதுன்னு ஒரு சீனுக்கு அப்புறம் ஆடியன்ஸ் யோசிக்கிற நிலைமையில இருக்கு. ரொம்ப பொலிட்டிக்கலாக கரெக்டாக இருக்கணும், ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். அப்போ அது நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? மக்கள் எப்படி பொலிட்டிக்கலாக ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்களோ அந்த மாதிரி நாங்களும் பொலிட்டிக்கலாக ரெஸ்பான்சிபிளாக இந்த ஸ்கிரிப்டை ஹேண்டில் பண்ணியிருக்கிறோம். படம் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு தான் எடுத்துருக்குறோம். ஸோ ஒருத்தவங்களோட ரியாக்ஷனுக்காக தான் இந்த ஒரு படத்தை எடுக்கிறோம். இன்னைக்கு when you go and see a movie, ஒரு ரொம்ப அழுவ வைக்கிற மாதிரி ஒரு படத்தை we cannot go and see ஆடியன்ஸோட ரியாக்ஷன் என்னவா இருக்குங்க. பட் ஒரு காமெடி பண்ணும்போது the whole ஒரு 1000 people உட்காந்துருக்காங்க, அவங்க சிரிக்கிறாங்க அப்படின்னா அதோட சத்தம் கேட்கும் நமக்கு. ஸோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த ரியாக்ஷன். அதே மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி காமெடி சீக்வன்ஸும் சரி, அந்த ஒரு என்டர்டெய்னிங் கேலப் சீக்வன்ஸாக இருந்தாலும் சரி, கை தட்டுவாங்க. ஸோ மாஸ் மூமெண்ட்ஸ் நிறைய வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரியாக்ஷன் நமக்கு தெரியும். ஸோ த மொமெண்ட் இந்த மாதிரி ரியாக்ஷன் காமெடி 4 பேரை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்த நம்ம பண்ணுறோம் தான். ஸோ ஆட்டோமேட்டிக்லி தட்ஸ் அ செல்லிங் பாயிண்ட். ஸோ ஆல்சோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் பாயிண்ட் ஃப்ரம் கிரியேட்டர் சைட்ஸ்லேருந்து பார்த்துட்டோம். இப்போ தமிழ் படத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை கான்செப்ட் படங்கள் இருப்பாங்க. மணிகண்டன் மட்டும்தான் இந்த மிடில் கிளாஸ் படங்கள் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு காலத்தில் அதுக்கு பெர்ஃபெக்ட் ஃபிட்டாக இருந்தீங்க. சிவமனசுக்குள் சக்தி, இப்போ சீரியஸான ரவுதிரம் படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் பையனாக தான் இருப்பீங்க. ஸோ அந்த ஜானருக்கு ஒரு கம்பேக்கா இங்கிருந்து டிடிடியில இருந்து? அப்படி இல்லைங்க. நான் இப்போ போன படமும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் தான் பண்ணேன், அதுக்கு முன்னாடி மிடில் கிளாஸ் தான் பண்ணேன். இட்ஸ் அபவுட் அது எவ்வளோ வெளிச்சம் போட்டு வெளியே தெரியறது பொறுத்து தான் இருக்குது. ஸோ இட் இஸ் ஒரு நெக்ஸ்ட் படம் த்ரில்லராக கூட பண்ணலாம். ஸோ இட்ஸ் இந்த நேரத்தில் ஒரு படத்துக்கு கதையை கேட்குறோம், இந்த சுச்சுவேஷனில் கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ எலெக்ஷன் வேறு வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த டைமில் நம்ம வந்து ஒரு லோக்கல் பொலிட்டிஷியனாக பண்ணிட்டு இருக்கும்போது, இப்போது நியூஸ் சேனலை திறக்கும் போது, தமிழ்நாட்டில் நியூஸ் சேனலை திறக்கும் போது ஃபுல் எலெக்ஷன்ஸ், அந்த ஒரு ஃபுல் அந்த பிரச்சாரம், அந்த நியூஸ், அந்த மாதிரி விஷயங்கள் அந்த படத்தில் கூட ஒரு டைலாக் கூட போட்டிருக்கோம். ஸோ இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் அந்த ஃப்ரீக்வன்சி. இப்போது கொஞ்சம் எலெக்ஷன் ஃப்ரீக்வன்சி போயிட்டுருக்கு. ஸோ அந்த விஷயங்கள் ஒரு மிடில் கிளாஸ் மக்கள் எப்படி அதை ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம். இந்த படத்தில் சில டைலாகுகள் காலத்தை தாண்டி கரெக்டாக ப்ளேஸ் ஆகிருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அது ரொம்ப ஆப்டா இந்த அந்த டைமுக்கு வந்து பொசிஷன் ஆயிருக்கு. அதை எப்படி டேரக்டருக்கு ஒரு சட்டையர் இருக்குன்னு சொன்னேன்ல. பேசிக்லி மலையாளம்லேருந்து வரவங்களும் சரி, மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து வர கிரியேட்டர்ஸும் சரி, அவங்கக்கிட்ட ஒரு சின்ன சட்டையர் இருக்குது. அந்த சட்டையரை தான் பியூட்டிஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காரு.